வணக்கம். மாரியப்பன் வானிலை அறிக்கை 2026 ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வானிலை அறிக்கை. இன்று தமிழகத்தை பொறுத்தவரை இன்று வெயில் சற்று 1-2 டிகிரி செல்சியஸ் அதிகரிக்கும். பெரும்பாலும் மத்திய மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள், உள்பகுதி வெயில் சற்று அதிகரித்து காணப்படும். அதேவேளை வரும் நாட்களும் வெயில் தொடர்ந்து சற்று அதிகரித்து காணப்படும். அதேவேளையில் தமிழகத்தில் நேற்றைப் போலவே இன்று மழைப்பொழிவு சற்று நேற்று பரப்பில் அதிகரித்து கிடைத்தது. இன்று பரப்பில் சற்று குறைவான மழைப்பொழிவு கிடைக்கும். நாளையிலிருந்து ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுது. வெப்பச்சலமலை அதேபோல் தென்மேற்கு பருவமழை இன்று முதல் மாலை நேரங்களில் மட்டுமே தென்மேற்கு பருவமழை சற்று சீராக அதிகரிக்கும். அதாவது கணவாய் பகுதிகளுக்கு சாரமழை கொடுக்கும் அளவுக்கு தென்மேற்கு பருவமழை சீராக தொடர வாய்ப்புள்ளது. மற்ற இரவு நேரங்களில் சற்று அதிகரித்திருந்தாலும் பகல் நேரங்களில் சற்று தொய்வு ஏற்படும். மாலை நேரங்களில் மீண்டும் தென்மேற்கு பருவமழை சீராக அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கு முன்னதாக இன்று வானிலை அமைப்பு பார்ப்பதற்கு முன்னதாக எல்லினோ, சூப்பர் எல்லினோ இந்தியாவிற்கு தென்மேற்கு பருவமழை எந்த அளவுக்கு பாதிப்பை கொடுக்கும், வடகிழக்கு பருவமழை எந்த அளவுக்கு பாதிப்பை கொடுக்கும் என்று விரிவாக பார்க்கலாம். இப்போது சூப்பர் எல்லினோ அதிகபட்சமாக 2 டிகிரி செல்சியஸ் வரை மத்திய பசிபிக் பெருங்கடல், அமெரிக்கா ஒட்டி ஒரு 2 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்துள்ளது. வரும் நாட்கள் மேலும் 1 டிகிரி உயரும் என்றும் எதிர்பார்க்கப்படுது. இந்த தாக்கம் இந்தியாவிற்கு தென்மேற்கு பருவமழை சற்று குறைவாக இருக்குமே தவிர பெரிய அளவில் பாதிப்பு கொடுக்க வாய்ப்பில்லை. கர்நாடகா, கேரளா இந்த இடங்களுக்கெல்லாம், அதேவேளை உள் மாநிலங்களுக்கு சற்று பாதிப்பை கொடுக்கும். ஆனால் வரும் நாட்கள் அடுத்தடுத்த நிகழ்வு இப்போது மேற்கு வங்கத்துக்கு வர இருக்குது என்பதால் வரும் நாட்கள் தொடர்ந்து இமயமலை ஒட்டியுள்ள மாநிலங்களுக்கெல்லாம் தென்மேற்கு பருவமழை வருகிற நாட்களில் சற்று தீவிரமாகவே இருக்க வாய்ப்புள்ளது. அதேவேளையில் வரும் நாட்கள் மேற்கு வங்கத்தை தாண்டி ஆந்திராவுக்கும் நிகழ்வு வரும் என்பதால் கேரளா, கர்நாடகா, கோவா, மகாராஷ்டிரா, ஆந்திரா இந்த இடங்கள்லாம் வரும் நாட்கள் தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தென்மேற்கு பருவமழை பெரிய அளவில் பாதிப்பை கொடுக்க வாய்ப்பில்லை. வரும் நாட்கள் தென்மேற்கு பருவமழை சற்று தீவிரமாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதேவேளையில் வடகிழக்கு பருவமழை பொறுத்தவரை வடகிழக்கு பருவமழை சற்று கூடுதலாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது. அதாவது பாதிக்கும் மழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது. மழை இல்லாத நேரங்களில் சற்று வெயில் 1-2 டிகிரி செல்சியஸ் வழக்கத்துக்கு மாறாக சற்று வெயில் அதிகரித்து காணப்படும். ஆனால் சற்று மழைப்பொழிவு கூடுதலாக இருக்கும். அதாவது நிகழ்வு கூடுதலான மழைப்பொழிவு வெள்ள பாதிப்பை கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வடகிழக்கு பருவமழை பொறுத்தவரை அதேவேளை பெரும்பாலும் இந்த கார்த்திகை மாதங்களில் நிகழ்வு இல்லாத நேரங்களில் வெயில் சற்று அதிகரித்து காணப்படும். அது இந்த வருடம் 1-2 டிகிரி செல்சியஸ் சற்று அதிகரிக்க வாய்ப்புள்ளது. அதேவேளையில் மழைப்பொழிவு கடலோர மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள் இந்த இடங்களுக்கெல்லாம் இந்த வருடம் கடுமையாக பாதிக்கும் மழையாகவே கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுது. வடகிழக்கு பருவமழை பொறுத்தவரை அதுவெளியில் கோடை காலங்களும் இந்த வருடம் வெயில் சற்று அதிகரித்து காணப்படும். மற்ற வருடங்களை விட இந்த வருடம் 1-2 டிகிரி செல்சியஸ் வெயில் சற்று அதிகரிக்க வாய்ப்புள்ளது. அதாவது மற்ற வருடங்களில் 41 டிகிரி செல்சியஸ் வரை பதிவாகியிருக்கும். இந்த வருடம் 43-44 டிகிரி செல்சியஸ் வரை பதிவாக வாய்ப்பு உள்ளது. அதேவேளையில் எல்னினோ இந்த வருடம் பிற்பகுதி தீவிரமடைந்து அடுத்த 2027 முற்பகுதி, அதாவது ஜூன் மாதம் முதல் வீக்காக வாய்ப்புள்ளது. ஜூன் மாதத்தை விட ஜூலை மாதம் மேலும் எல்னினோ வீக்காகும். தென்மேற்கு பருவமழை ஜூலையிலிருந்து படிப்படியாக தீவிரமடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுது. ஜூலை 2027 முதல். வானிலை அமைப்பு இப்போது புதுதில்லி அருகே ஒரு தாழ்வு சுழற்சி நிலை கொண்டுள்ளது. அதே வேளையில் ஹரியானா அருகே ஒரு தாழ்வு சுழற்சி இரு நிகழ்வுகளும் இணைப்பு சுழற்சியாக நிலை கொண்டுள்ளது. வங்கக்கடலில், அதாவது மேற்கு வங்கத்தில் கிழக்கு பகுதி, அதாவது வட மேற்கு வங்கக்கடலில் ஒரு தாழ்வு சுழற்சி நிலை கொண்டுள்ளது. 3 சுழற்சிகளும் இணைப்பு சுழற்சியாக நிலை கொண்டுள்ளது. இதன் காரணமாக தென்மேற்கு பருவமழை சீராக தொடர வாய்ப்புள்ளது. அதாவது இப்போது மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், புதுதில்லி, ஹரியானா, சத்தீஸ்கர், ஒடிசா, மேற்கு வங்கம், பீகார், இமாச்சல பிரதேசம் இந்த இடங்களுக்கு தென்மேற்கு பருவமழை சற்று தீவிரமாகவே இருக்கிறது. ஆனால் வரும் நாட்கள் தொடர்ந்து தென்மேற்கு பருவமழை இந்த மாநிலங்களில் தீவிரமாகவே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் வருகிற நாட்களில்
பஞ்சாப், ராஜஸ்தான் இந்த மாநிலங்களுக்கெல்லாம் தென்மேற்கு பருவமழை சற்று தொய்வு ஏற்படும். அதே வேளையில் மேற்கு வங்கம், மகாராஷ்டிரா, கோவா, கர்நாடகா, கேரளா இந்த மாநிலங்களுக்கெல்லாம் தென்மேற்கு பருவமழை சீராக அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வரக்கூடிய நாட்களை பொறுத்தவரை. தமிழகத்தை பொறுத்தவரை தமிழகத்தில் இன்று ஒரு நாள் மட்டும் வெப்பச்சலமை சற்று குறைவாக இருக்க வாய்ப்புள்ளது. நாளை முதல் படிப்படியாக தமிழகத்தில் வெப்பச்சலமை சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்கும். அதே வேளையில் ஆகஸ்ட் 15ஆம் தேதி பிறகு சற்று வெப்பச்சலமை தீவிரம் குறைந்திருந்தாலும் ஆகஸ்ட் 18ஆம் தேதிக்கு பிறகு வளிமண்டல சுழற்சி அரபிக்கடல் வழியாக தமிழகத்துக்கு வரும் என்பதால் தொடர்ந்து வெப்பச்சலமை படிப்படியாக அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஆகஸ்ட் 20ஆம் தேதியிலிருந்து கூடுதலான பரப்பில் வெப்பச்சலமை கிடைக்க வாய்ப்புள்ளது. அப்போது மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையை பொறுத்தவரை இன்று தமிழகத்தில் பகல் நேரங்களில் வெயில் சற்று அதிகரித்து காணப்படும். அதாவது மத்திய மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள், உள்பகுதி, அதாவது தென்காசி உள்பகுதி, திருநெல்வேலி, மேலும் விருதுநகர் இந்த இடங்களுக்கெல்லாம் வெயில் சற்று அதிகரித்து காணப்படும். திருச்சி, அரியலூர், பெரம்பலூர், கரூர், நாமக்கல் இந்த இடங்களுக்கும் வெயில் சற்று அதிகரித்து காணப்படும். அதேவேளை திண்டுக்கல், மேலும் ராமநாதபுரம், புதுக்கோட்டை, மதுரை இந்த இடங்களாம் வெயில் சற்று அதிகரித்து காணப்படும். மழை என்பது இன்று தென்மேற்கு பருவமழை மாலை நேரங்களில் சீராக தொடர வாய்ப்புள்ளது. கணவாய் பகுதிகளுக்கு சாரமழை கிடைக்கும். அதே வேளையில் இன்று தென் மாவட்டங்கள் உள்பகுதி அங்கங்கு வெப்பச்சலமழை கிடைக்க வாய்ப்புள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரை இன்று லேசான முதல் மிதமான மழை கிடைக்கும். அதேவேளை கிழக்கு பகுதியும் இரு காற்று இணைவு இருக்கும் என்பதால் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. கிழக்கு பகுதியை பொறுத்தவரை திருநெல்வேலி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மிதமான முதல் சற்று கனமழையாகவும், கணவாய் பகுதிகளுக்கு சாரல் மழையாகவும், அதேவேளை கடல் ஓரங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதேவேளையில் தென்காசி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மிதமான முதல் சற்று கனமழையாகவும், கணவாய் பகுதிகளுக்கு சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மாலை இரவு நேரங்களில். அதேவேளையில் சற்று தென்காசி, கடலூர் இந்த இடங்களுக்கு லேசான சாரத்தூறல் கிடைக்க வாய்ப்புள்ளது. அதேவேளை செங்கோட்டை, குற்றாலம் இந்த இடங்களுக்கு மிதமான மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்தவரை தூத்துக்குடி மாவட்டத்தில் பெரும்பாலும் ராமநாதபுரம், தூத்துக்குடி எல்லையோரங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தேனி மாவட்டத்தை பொறுத்தவரை தேனி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைகள் கனமழையாகவும், அதே வேளையில் தேனி மாநகரம் வரை லேசான சாரத்தூறல் மாலை அல்லது இரவு நேரங்களில் எட்டி பிடிக்க வாய்ப்புள்ளது. மதுரை மாவட்டத்தை பொறுத்தவரை மதுரை மாவட்டத்தில் இன்று வெப்பச்சலனை ஆங்கங்கே தொடர வாய்ப்புள்ளது. மதுரை, ராமநாதபுரம், புதுக்கோட்டை, சிவகங்கை, திண்டுக்கல் இந்த இடங்களில் நேற்றை விட இன்று பரப்பில் சற்று குறைந்த இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரை கோயம்புத்தூர் மாவட்டத்தில் பெரும்பாலும் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மிதமான முதல் சற்று கனமழையாம், தெற்கு பகுதி வால்பாறைக்கு கனமழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதேவேளையில் பொள்ளாச்சி, கிணத்துக்கடவு இந்த இடங்களுக்கு லேசான சாரல் மழை எட்டி பிடிக்க வாய்ப்புள்ளது. கிணத்துக்கடவுக்கு முன்னேறி வரவிட்டாலும் பொள்ளாச்சி வரை எட்டி பிடிக்க வாய்ப்புள்ளது. அதேவேளையில் கோயம்புத்தூர் வடக்கு பகுதி ஓரிரு இடங்களில் வெப்பச்சலமை கிடைக்க வாய்ப்புள்ளது. நீலகிரி மாவட்டத்தை பொறுத்தவரை நீலகிரி மாவட்டத்திலும் இன்று மிதமான முதல் சற்று கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதேவேளையில் திருப்பூர், ஈரோடு, தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம் இந்த இடங்களுக்கெல்லாம் லேசான மழைப்பொழிவாக கிடைக்கும். அதாவது கர்நாடகாவில் பெய்யும் சாரமழை முன்னேறி வந்து லேசான மழைப்பொழிவாக கிடைக்குமே தவிர இன்று பெரிய அளவில் அந்த இடங்களில் வெப்பச்சலமழை கிடைக்க வாய்ப்பில்லை. இன்று வெப்பச்சலமழை என்பது பெரும்பாலும் சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, வேலூர், காஞ்சிபுரம், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, கள்ளக்குறிச்சி, புதுச்சேரி, கடலூர் இந்த இடங்களுக்கெல்லாம் வெப்பச்சலமழை இன்று மாலை நேரங்களில் ஒரு சில இடங்களிலும் நள்ளிரவு நேரங்களில் கூடுதலான இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் இன்று அரியலூர், பெரம்பலூர், தஞ்சாவூர், நாகப்பட்டினம் வடக்கு பகுதி, அதேபோல் மயிலாடுதுறை, கும்பகோணம், நெய்வேலி இந்த இடங்களில் ஓரிரு இடங்கள் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. திருச்சியை பொறுத்தவரை ஏதாவது கிழக்கு பகுதி அல்லது வடக்கு பகுதி ஓரிரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று தமிழகத்தை பொறுத்தவரை வெப்பச்சலமை சற்று தீவிரம் குறைந்து காணப்படும். அதேவேளை தென்மேற்கு பருவமழை மாலை நேரங்களில் மட்டுமே சற்று சீராக அதிகரிக்கும். கணவாய் பகுதிகளுக்கு சாரமழை கொடுக்கும். அதேவேளை பகல் நேரங்களில் வெயிலும் சற்று அதிகரித்து காணப்படும். இன்று ஞாயிற்றுக்கிழமை 9ஆம் தேதியை பொறுத்தவரை நாளை திங்கட்கிழமையை பொறுத்தவரை சற்று கூடுதலான பரப்பில் வெப்பச்சலமை இருக்கும். தென்மேற்கு பருவமழை சீராக தொடர வாய்ப்புள்ளது. அதேவேளையில் ஆகஸ்ட் 11, 12, 13 என்று அடுத்தடுத்த நாட்கள் தொடர்ந்து தமிழகத்தில் வெப்பச்சலமழை இருக்கும். தென்மேற்கு பருவமழை சீராக தொடர்ந்து கொண்டே இருக்கும். அதுவேளை ஆகஸ்ட் 15ஆம் தேதி பிறகு தென்மேற்கு பருவமழை சற்று தொய்வு ஏற்படும். அதேவேளை தமிழகத்தில் வெப்பச்சலமை என்பது கடல் ஓரங்களில் அதனை ஒட்டியுள்ள உள் மாவட்டங்களுக்கும் வெப்பச்சலமை தொடர்ந்து நீடிக்கும். அதேவேளை ஆகஸ்ட் 19ஆம் தேதிக்கு பிறகு வளிமண்டல சுழற்சி அரபிக்கடல் வழியாக கேரளா,
தென் மாவட்டங்களை இணைக்கும் விதமாக நிலவொன்றிருக்கும் என்பதால் சற்று தென்மேற்கு பருவமழை சற்று அதிகரிக்கும். அதேவேளை தமிழகத்தில் வெப்பச்சலமையும் சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. வரும் நாட்களை பொறுத்தவரை இந்த வருடம் பிற்பகுதி, அடுத்த வருடம் முற்பகுதி எல்னினோ ஆண்டு என்பதால் வெயில் சற்று ஓரிரு டிகிரி செல்சியஸ் அதிகரிக்கும். அதேவேளையில் வடகிழக்கு பருவமழை வழக்கத்துக்கு மாறாக மழைப்பொழிவு இருக்க வாய்ப்புள்ளது. வெள்ளம் பாதிக்கும் மழையாகவே இந்த வருடம் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதேவேளையில் இந்த அடுத்த வருடம் ஏப்ரல், மே இந்த இரு மாதங்கள் வெயில் சற்று அதிகரித்து காணப்படும். அடுத்த வருடம் 2027 ஜூன் மாதத்திலிருந்து எல்னினோ வீக்காகும். ஜூலை மேலும் வீக்காகி தென்மேற்கு பருவமழை படிப்படியாக அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து வானிலை அறிக்கையோடு இணைந்திருங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.